கரூரில் தாவேக பிரச்சார கூட்டத்தில் 40 பேர் உயிரிழந்த நிலையில் இதுபோன்ற சம்பவம் மீண்டும் அரங்கேறாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பாதுகாப்பு தான் சரியில்லை, வேறு ஒன்றும். கூட்ட நெரிசலில் இருக்க தான் செய்யும். அவங்க ஒரு இடம் தேர்ந்தெடுத்து அங்கே நடத்தியிருக்கலாம். அந்த ஸ்ட்ரீட்டில் அவ்வளோ மக்கள் ரோட்டில் பார்க்க முடியாது. இது யாரை சொல்லி குற்றம்னு எனக்கு தெரியல. அது இவ்வளோ கூட்டம் வரணும் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே நடைமுறை இங்கே அவினாசி ரோட்டில் நடக்கத்தான் செஞ்சு முதலே பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருக்கலாம். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு தான் காரணம், வேறு எதுவும் காரணம் எனக்கு தெரியல. பாதுகாப்பாக தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா 10,000 பேர் கூடுற இடத்துல அப்படின்னு தான் சொல்லி பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. திடீர்னு பார்த்து 50,000 பேர் திடீர்னு வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப பாதுகாப்பு தான் காரணம். கரூரில் நடந்த விஜய் கூட்டத்தில் நடந்த சம்பவம் ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அதில் 40க்கும் மேற்பட்டவர்கள் கடும் நெரிசலில் இறந்துருக்கிறாங்க. இதுக்கு அதிக கூட்டம் காணப்பட்டதாகத்தான் அதிகமாக பேசிக்கிறாங்க. விஜய் அந்த கூட்டத்தில் தலைவராக ஏற்று கூட்டம் நடத்துனதில் கூட்டம் முடிஞ்ச உடனே சென்னைக்கு உடனே போயிட்டார். ஆனால் தமிழக அரசு போதிய பாதுகாப்பு வழங்கலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் எத்தனையோ கூட்டங்களை அவர் நடத்தியிருக்கிறாரு, அதுலேயும் நடக்கலை. இங்கே மட்டும் இந்த பிரச்சனை நடந்தது குறித்து பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கே முடிய மாட்டேங்குது. ஆனால் பெரும் அதிர்ச்சியை எல்லாத்துக்கும் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அரசு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல தலைவராக இருந்தவர் அந்த மக்களை பார்க்காம உடனே சென்னைக்கு திரும்பிட்டாருங்கிறது எல்லாரும் வேதனையாக சொல்கிறாங்க. எனவே இது மாநில அரசு மத்திய அரசு தலையிட்டு இதுக்கு நல்ல ஒரு முடிவு எடுக்கணுங்கிறது எல்லாரும் விரும்புகிறாங்க. எதுக்கு போகணும்? அப்படி 40 பேர் பலியாக இருக்கான், ஏன் போகணும்? அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தானே. ஒரு சினிமா நடிகர் தான், சினிமா பார்க்குறோம் இல்லைன்னு நம்ம சொல்லலை. 40 பேருக்கு பலி பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு யார் பதில் சொல்கிறது? யார் பதில் சொல்கிறதுங்க? விஜய் பதில் சொல்லிடுவாரா? ஒருத்தர் கோத்தகிரிக்காரர் இறந்ததுக்கு, அந்த பையன் இறந்ததுக்கு எந்த பதிலும் கிடையாது, எந்த பதிலுமே கிடையாது சார். இப்போ கரூரில் 40 பேர் இறந்துருந்தா என்ன பதில் சொல்கிறது? அவர் எப்படி அரசியலுக்கு வருவார்? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் மேலேயுமே தப்பு இல்லை. நான் என்ன கேட்டிங்கன்னா ஃபேன்ஸோட பிரச்சனைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அஜாக்கிரதையாக இருக்கனால இது ஒரு கட்சி மேலேயோ இல்லை இன்னொரு கட்சி மேலேயோ இல்லை பொதுமக்கள் மேலேயோ பழி போட முடியாது. அவங்க சேஃப்டி பார்த்துக்கிட்டா தான் உண்டுனாங்க. கட்சியும் எப்படி சொல்கிறது, இப்போ டிவிகே மாநாட்டில் தான் அது நடந்திருக்கு. ஸோ அவங்க சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. கன்ஃபார்ம் அங்கே க்ரௌடு புல்லிங் நிறைய இருக்குது, அவருக்கு புரியுது. ஆனால் அந்தளவுக்கு அவங்களும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், ஃபேன்ஸும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். கொஞ்சம் ஓவர் டூ பண்ணால் இந்த மாதிரி ஆக தான் செய்யும். டிவிக்கே முன்னாடியே அவங்க மெஷர்ஸ் எடுத்துருக்கணும். ஏன்னா நார்மலாக நிறைய பேர் க்ரௌடில் இறக்குறது நார்மல் தான். ஆனால் அது இவங்க முன்னாடியே மெஷர்ஸ் எடுத்துருக்கணும், போலீஸ் எடுத்துருக்கணும். இதே மாதிரி தான் ஆர்சிபியோட பிரச்சனையும் நடந்தது. அதனால் அவங்க கரெக்டாக பிஃபோர் ஹேண்டாக இவ்வளோ பேர் வருவாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி மெஷர்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா தவிர்த்துருக்கலாம். Responsibility might be on the management and the party. They should have let the police should know early and arrange the police people, so it will be like crowded. So they should have let the police know that they should have let these people, they have high security for this. So if the management have taken some responsibility, those people have got lived by now, live happily eating with their family. So it's the party is the issue.